எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பதியா இருக்காங்க. ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும். நீங்க ராத்திரி ஒரு 12 மணி அந்த அம்மா உட்காந்து மேக்கப் இது போட்டு வளையல் போட்டு புது சேரி சென்டர் பவுண்டேஷன் புது புது வந்த மேக்கப் செட்லாம் போடும். திடீர்னு மொழி போயிடுது கனவு எந்திரிச்சு இது அக்கா கொஞ்சம் அவங்க இல்ல இந்த அக்கா ராத்திரி மேக்கப் போடுறேன் உனக்கே நியாயமா அழுகுவா உனக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சும்மா என்னம்மா என்னவா கேட்டா தப்பா போன்ல பேசுறாங்க சொல்லுவியா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு போனுக்கே ஒரு பிடிக்கலையே 10 வருஷமா உங்களுக்கு குடும்பம் நடக்கிறேன். ஏன்னா எப்படி அவ்வளவுதான். அவருக்கு என்னாச்சு சொல்லிட்டு வச்சு துணியை போட்டு துவைங்கிற மாதிரி வச்சு ரொம்ப வச்சு காலையை தெரிவிச்சு கும்மி அடித்தார். கும்மி எடுத்தது மட்டும் தான் காலையில என்னையா துணி இதையும் சேர்த்து கும்மி எடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டாட இந்த மாமியா மருமக செல்ல அவங்க 2 பேருக்கு நடுவுல கணவன் பாடு இருக்கீங்க. மாமியார் மருமக அப்படியே மாமியா வீட்டுக்கு நம்மளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறோம். கணவன் மனைவி சேர்ந்து நாங்க போறோம். மாமியார் மருமகள் நேரம் பாக்குற வாசல்ல மாமியார் மாமா மருமகள் உள்ள மாமியார் டைலாக் ஓ நீதான் தீனமாடிய கட்டவங்களோ அந்தமா ஓ நீதான் ஜாக்சன் துறை இருப்பவங்களோ உள்ளதான் போயிட்டு நீங்க நல்லா தெரியுங்களா அப்படியும் உள்ள போயிட்டு வந்தார்கள். மாமியார் ஜாதவ மண்ணும் தான் நல்ல மண்ணு நான் பெற்ற மண்ணாவே நல்லாவே இல்லை மண்ணாவை கட்டுக்கிட்ட மனவாவே சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன். மருமக பொண்ணும் தான் நல்ல பொண்ணு எனக்கு வச்ச பொண்ணாவும் பொண்ணியாரு பொண்ணோட பெருவானே நொந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது அவருக்கு புரியல. குடும்பத்துல பார்த்தா எல்லா வீடுகளிலுமே மாமியார் மருமகன் சண்டை இருக்கு. ஆனா மாமனார் மருமக சண்டை எங்கேயுமே வராது. எங்கேயுமே போகவே மாமா நீங்க வாங்க நான் ஒரு கட்டி நீங்க வருவாங்க சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்றவங்க. ஆணுக்கு இது புரியலைங்க சாட இந்த பெருவளவுகிட்டையும் மலர்களும் நடுவில் அவங்க படுற பாடு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க புண்பட்ட நெஞ்ச புண்பட்ட மனசு கொஞ்சம் புகையிட்டு அதெல்லாம் போறாங்க. கொஞ்சம் புகையிற மனசுல தட்டி ஓட்டு ஆகுறாங்க. வேற ஒண்ணும் அடுத்ததான் நடுவர் சிறந்த நகைச்சுவை நடிக்க சார்லி சாப்ளின் அவர்கள் ஒரு கவிதை அருமையான கவிதை எழுதியிருக்காங்க. என்னன்னா ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய ஆளுகளே பெண்கள் தான். என்னன்னு ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய ஆளுகளே பெண்கள் தான். அடுத்தவை பாருங்க பெண்கள் இல்லை எனில் ஆண்களுக்கு ஆளுகளே தேவைப்படாது அப்படின்னு எழுதியிருந்த சார்லி சாப்ளின் அவர்கள் அருமையான அந்த கவிதை. அவர் எப்படி பாடுபட்டார் என்ன அடி வாங்கியிருந்தாரா இப்படி ஒரு உருக்கமான ஒரு இதை எழுதியிருந்தார். ஆண்களுக்கு ஆறுதலே பெண்கள் தான். ஆனா பெண்களுக்கு வேணா அந்த ஆறுதலே தேவைப்படாது. அந்த நெட்டியே தேவை ஆறுதல் ஒரு வார்த்தையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. கணவன் கிட்ட உங்க மனைவி எல்லாம் எப்படி மனைவி கிட்ட உங்க கணவன் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மூலியமா இன்டர்வியூ எழுதுறாரு. போய் எப்படி ஐயோ மோசம் ஒரு சாப்பாடு வச்சா உப்பு இல்லைன்றாங்க. இதுல பார்த்தா மிளகா இல்லைன்றான். காப்பி ஊற்றி கொடுத்தா சக்கரை இல்லை. கேட்டா அவங்களுக்கு சுகர் எடுத்தா அதனால சக்கரை போடல. எனக்கு சுகரே இல்லையா அதை எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லி கணவரும் இதே மாதிரி புலம்புறேன். அதே மாதிரி மாத்தி மாத்தி முறை சொல்லிட்டாங்க. ஒரு கணவர் மட்டும் அவங்க வயசு வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டுல இல்ல அந்த நேரத்தில் ஒரு கணவர் மட்டும் போய் கேட்டா எங்க எப்படி மனைவி ஐயோ தங்கங்க அவருக்கு உடனே ரிப்போர்ட் ஆச்சரியமா போச்சு. ஐயோ தங்கங்க என் மட்டும் தங்கம் இப்படியா கடவுள் எனக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி ஏன் என்னாச்சு ஏன் இல்லைன்னா எப்படி சொல்றீங்க சில பேர் பேசலாம். ஒண்ணும் இல்லைங்க மனைவி ஒரு 10 வருஷமா ஊமை அதனால அதை பார்த்துட்டு லைட்டா பார்த்து ஒரு டாக்டர் சரி உங்களோட மனைவி நீங்க கூட்டிட்டு வாங்க என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 10 வருஷம் தானே பேச்சு இல்லைன்னு சொல்றீங்க சரி கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டிட்டு போறாங்க செக் பண்ணி பார்க்கறாங்க. ஒரு மணி நேரம் செக்அப்லாம் நடக்குது.
அவர் கணவன் டாக்டர் டாக்டர் என் மனைவி பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல, தொண்டையில லைட்டா சாத வளர்த்த பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஆபரேஷனுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், நான் சொல்லி கடன் வாங்கியாவது கொடுக்குறேன். என் மனைவி என் தங்கம் பேசணும், அதான் காது கூட கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் முடியுது. ஒரு இடம் கழிச்சு பாருங்க, உங்க மனைவி பேசுவாங்க. போயிட்டு வந்ததுக்கு மனசேன் இந்த சந்திரமுகி படத்துல மானபால சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து டாக்டர் கதறிட்டா டாக்டர், என்ன உன்னை கட்டிட்டு சோதான் வச்சேன், பிள்ளைகளை தான் பண்ண அப்படி இப்படின்னு. டாக்டர் எப்படியாவது மனைவி வந்து அதே மாதிரி ஊமையா கேட்க, என்ன தினம் வாங்கிக்கலாம்ப்பா வச்சா மண்ணு ஓட்டு அணைச்சிட்டு, அதெல்லாம் உனக்கு முடியாது அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு மண்ணு ஒரு 50,000 இருக்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க, அதுக்கே 6 லட்சம் ஆகுனீங்க, இதுக்கு ஒரு லட்சம் சேர்த்தாலும் சொன்னாலும் வேணாங்க, 50,000 இருந்தீங்க. ஒண்ணு இல்லையா, உங்க செவன் ஆக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுறாங்க. ஒரு ஒரு பெண்ணை அந்த வாய் அழைக்கல டாக்டருக்கு தெரியுது, அவர் எத்தனை பாடுபட்டு விட்டாரு என்னங்கய்யா. ஒரு பெண்ணுடைய வாயை யார் நாளைக்கும் அடக்க முடியாது. கண்டிப்பாங்க. சண்டை போடுற பெண்கள், வாய் நீக்கிற பெண்கள், எல்லா விருப்ப பிரச்சனைகள் வருவதற்கு காரணகர்த்தமாக இருப்பது பெண்கள். பெண்கள் அதுவும் இல்லாம இந்த புறணி பேசுவாங்க தெரியுமா. 5 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு குடும்பம் காய்க்கும். ஒரு 5 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு குடும்பம் காட்டுக்கும். ஆண்கள் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது பாருங்க, அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. பெண்கள் இப்படியா புறணி பேசி 5 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா அந்த 5 பேர்த்துல ஒரு ஆள் முடிச்சாங்க. அந்த மாதிரியா ஒரு ஆள் அவர் வந்து ஒரு சவப்பெட்டி இது வச்சிருக்காரு. சவப்பெட்டி கடை மாதிரி வச்சுனாலே சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு டெத் நடந்துச்சு. இவர் மதுரையில இருந்து வாங்கிட்டு இருக்காரு. காலையில எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சவப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் என்ன பண்றாரு, நைட்டா டிரைவர்ல சரி நம்மளே ஓடி போயிட்டோம் போறாரு. ராத்திரி ஒரு 1:30-2 மணி இருக்கும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. சரி டைம் ஆச்சு, நம்ம சவப்பெட்டியை கொண்டு போவோம், எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கலாம் அர்ஜென்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாரு, நேரத்தை கரெக்டா தலைவர சவப்பெட்டி போயிட்டே இருக்காரு. நடுவுல போலீஸ்ல சரி ஒரு ஆட்சி மாசம் கழிச்சு காசு வேற இல்ல, போனா ஒரு 10 லட்சம் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு. ஏய் யாரு, எதுக்கு இந்த நேரத்துல சவப்பெட்டி தூக்கிட்டா? நம்ம ஆணோட அறிவு பாத்தீங்களா, அந்த நேரத்துக்கு தப்பிக்கணும். கையில அவன்கிட்ட காசுக்கும் இல்ல, வண்டியும் இல்ல, இன்னைக்கு பதில் போனாதான் காசு. அந்த நேரத்துல அவனுக்கு எப்படி போல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க சார், படுத்த இடத்துல கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு, அதனாலதான் வேற பக்கம் படுக்கலாம் சொல்லி எதிர்த்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல போலீஸ் தான் அவங்க 15 நாள் ஆச்சு திருக்கி எதிர்த்து. அந்த அளவுக்கு அறிவு ஆட்களுக்கு, பெண்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அவங்களே மண்ணவே தலையா அவங்களே போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு உண்மையை சொல்ல போனா கல்யாண வாழ்க்கையில மட்டும் அதிகாரம் இருக்குது, காதல் வாழ்க்கையிலும் பெண்களின் அதிகாரம். ஜஸ்டின் மாதிரி அவள் அவள் யாருக்கு நீ சொன்னா சொன்னானா அங்க பயக்க முடியாது. இப்படி எல்லாம் நடக்குதுங்க. இப்ப எங்க வீட்டை அவங்க வீட்டு ஆளுங்க வராங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வராங்க ஒரு 4 நாள் கழிச்சு, என்னங்க ஏங்க வந்துட்டாங்க, என்னங்க ஆட்டம் புடிங்க, கோடிய போறீங்க, மீனை வாங்க, எத்தாங்க, யாருக்கு செய்யலையே, உங்க மாமனாருக்கு செய்யலைங்க, உங்க மாமியாருக்கு செய்யலைங்க, உங்க பசங்க செய்யலைங்க. இப்படி நம்மால் போயிடலாம் அமைதியா இருப்பாங்க சார். நம்ம வீட்டுல என்னையா என்னையா என்னவா இல்லம்மா வீட்டுல இருந்து வராங்களா வரட்டுங்க. திடீர்னு முன்களை வந்து வச்சுக்கோங்க, கொடாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்க என் அக்கா, அவங்க வருது திக்கு 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 ஓடி வந்து கட்டில எழுது படுத்திட்டு, என்னங்க எனக்கு புது 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 வருதுங்க, அழிக்குதுங்க, ரொம்ப மோசங்கய்யா. இப்படி எல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஆணுக்கு தனி பொருத்தம் போயிட்டாங்க, இதே தொந்தரவா இருக்கு. அவங்க வீட்டாளர் வந்தா அவங்களுக்கு தான் செய்யணும், இதே தான் செய்யற மாதிரி இருக்குங்கய்யா. அதுவும் அக்கா
சரி பாவம் உடம்பு சரியில்லை எதுவும் அவங்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒண்ணு எத்தனை இதே தான் ஒண்ணு எவ்வளவு 11. 1 2 4 இல்லை சொல்லி போயிட்டா வச்சுக்கோங்க. சாம்பார் உப்பு இல்லைன்னு காலையில சொல்லிட்டு போயிட்டா நீ டோர்டா எலிசபெத்து அடி எலிசபெத்து கதவை குரடி சிரிக்கி ராத்திரி தூக்குற பகலை தூக்குற தொழில் நீ கதவை திறக்கிற ஆட்டோ கொண்டு உள்ளே எடுத்துருக்கு. நீ நாளே வேணா ஏந்தியா ஒரு நாள் பணியப்படு அப்படின்னு படுக்க வச்சிடறாங்கயா. ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. குழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னவங்க இப்படி பண்ணா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறோம். நிம்மதியான சத்தியமா விடுறாங்க நீங்க. அது போக வீடு கட்டலாம் ஆண்கள் உங்களுக்கு கார்டனிங்கே வைக்க வேண்டாம். கிச்சன்ல இந்த மாதிரி டைல்ஸ் தான் ஒட்டணும், வெளியே ஹார்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க தான் எல்லாம் பண்ணி எல்லா அதிகாரம் அவங்கதாங்க. நம்ம பேர் மட்டும் குடும்ப தலைவர், கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு பூந்தோட்டமாக இருக்கும். ஏங்க நம் வாழ்க்கைய நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு பூந்தோட்டமாக இருக்கும். அடுத்த வாழ்க்கையை வாழ நினைச்சா நமக்கு போராட்டம் தான் இருக்கும். எனவே இவங்க நல்லா வாழ்க்கையை பார்க்கணும், அப்பதான் அது பூந்தோட்டமா தெரியும். அப்படியே தெரியலன்னா நல்ல கட்டாக்கா பார்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.